السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பிக்கினிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய கிருபையினால் இன்றைய தினம் நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாமிய விஷயத்தில் நம்முடைய மறுமை நாள் என்பது மிக முக்கியமான ஒரு நாளாக இருக்கிறது. அந்த மறுமை நாளுக்கான தயாரிப்பு எப்படி இருக்கிறது? அல்லாஹ்வை சந்திக்க இருக்கக்கூடிய நாள், அந்த நாளுக்கான தயாரிப்பு நாம் எப்படி வைத்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத நாம கொஞ்சம் அசை போட்டு பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால், ஒரு மூமினுடைய நம்பிக்கை என்பது மறுமை நாள், அதனுடைய சந்திப்பு என்பதுதான் முக்கியமான நாளாக இருக்கிறது. இந்த துன்யா என்பது நமக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அப்பேற்பட்ட மறுமை நாளுக்கு இந்த உலகம் என்பது ஒரு பரீட்சை கூடமாக, ஒரு சிந்தனைகள் சிக்கி நம்ம சின்னாபின்னமாக மாறிக்கொண்டிருக்கிறோமா என்பதையெல்லாம் நம்ம ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதை சிந்திப்பதற்கு முன்னதாக அல்லாஹ்வினுடைய மார்க்கம் நமக்கு எதை கற்றுத் தருகிறது? வணக்கம் சொல்லி ஒரு விஷயத்தை இறைவன் நமக்கு கற்றுத் தருகிறான். அல்லாஹ்வை வணங்கக்கூடிய விஷயத்தை ரப்புல் ஆலமீன் நமக்கு கற்றுத் தருகிறான். அந்த வணக்கத்தை குறித்து நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அது எப்படி, ஏன் அல்லாஹ் ஒரு தொழுகை என்று சொன்னால் ஏன் நீங்கள் தொழ வேண்டும், அதனுடைய அடிப்படை என்ன அப்படிங்கறத நம்ம என்னைக்காவது ஒரு கணம் நம்ம சிந்தித்து பார்த்துருக்கிறோமா? தொழுகை 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 நம்ம சொல்றோம். நான் தொழுகைக்காக ஓடி வருகிறேன், தொழக்கூடியவனாக இருக்கிறேன், 5 வேளை நம்ம தொழணும், தொழுகையை நம்ம விட்டுறக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் நமக்கு வந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இந்த தொழுகையை அல்லாஹ் ஏன் கடமையாக்கி இருக்கிறான் அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். இப்ப நம்ம மனிதனுடைய உடலை எடுத்துக்கொள்ளுங்கள். நம்ம உடம்புலேயே ரொம்ப முக்கியமான, ரொம்ப கூடுதல் மதிப்பு பெற்ற ஒரு உறுப்பு இருக்குன்னு சொன்னா அது என்னது? நம்முடைய கை கால்கள்லாம் கிடையாது. நம்முடைய மூளை என்று சொல்லக்கூடிய ஒன்றுதான் நம்முடைய உடலிலேயே மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது. அதனுடைய எடை எவ்வளவு இருக்கும் தெரியுமா? ஒரு 1 கிலோ 0.2 அல்லது 1.25 1.5, இதுதான் அதனுடைய அளவு. ஆனால் மிக குறைந்த எடை கொண்ட நம்முடைய அந்த மூளைதான் ஒட்டுமொத்த பகுதியையும் இயக்கி கொண்டிருக்கிறது. அப்படி அல்லாஹ் வச்சிருக்கிறான். கிட்டத்தட்ட 60-70 கிலோ எடை கொண்ட ஒரு மனிதனுடைய உடலை இயக்கக்கூடிய மூளையினுடைய எடை எவ்வளவு? 1 கிலோ 1.5 கிலோ 1.25 கிலோ தான். அப்போ மிக குறைந்த அளவில் உள்ள ஒரு எடை கொண்ட அந்த மூளைதான் ஒட்டுமொத்த மனித உடலையும் இயக்கி கொண்டிருக்கிறது. இது மனுஷ உடலை மட்டும் கிடையாது, எல்லா உயிரினங்களுக்கும் அடிப்படை அந்த இயக்கத்தை, அந்த உடலை இயக்கக்கூடிய ஒரு முக்கிய கருவியாக இருக்கிறது எதுன்னு கேட்டா மூளைதான். அப்ப மூளைக்கு தான் எல்லா நரம்புகளையும், உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து நரம்புகளையும் அல்லாஹ் மூளையில் தான் இணைக்கக்கூடிய ஒரு வேலையை செய்கிறான். இன்னும் நீங்க உள்ள போய் மூளை சம்பந்தமாக நீங்கள் சிந்திக்க ஆரம்பித்தீங்கன்னு சொன்னா, அனைத்து விதமான நரம்பு இருக்கு பாருங்க, அதனுடைய தொகுப்பு தான் உடம்புல இருக்கக்கூடிய எல்லா நரம்புகளினுடைய தொகுப்பு மூளையாக இருக்கிறது. நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு, நமக்கு ஜீரணிக்கக்கூடிய விஷயங்கள், நாம இப்ப பார்க்கிறது, பேசுறது, சிரிக்கிறது, அண்ணன் நம்மளுடைய உறவுகள், உறவு முறைகள், மனைவியை பார்த்தால் அந்த மூளை அது ஒரு புரோகிராம் இயங்குகிறது. அதே ஒரு தாயை பார்த்தால் அது வேற மாதிரி இயங்குகிறது. ஒரே மூளைதான், ஆனா எல்லாத்தையுமே அலாட் செய்கிறது. அல்லாஹ் அப்படி எப்படி வச்சிருக்கிறான் பாருங்க. ஒரு மூளைக்கு அந்த மொழியை அல்லாஹ் பேசும்படியாக, இப்ப நம்ம பேசுறோம், நீங்க கேட்கறீங்க, ரெண்டுமே மூளை தான்.
பேசுவதும் மூளைதான், கேட்பதும் மூளைதான். அப்போ மூளைக்கு ஒரு பெரும் ஆற்றலை இறைவன் வைத்திருக்கிறான். அப்போ உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா இயக்கங்களையும் நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு முக்கிய உறுப்பு என்ன தெரியுமா? அது மூளையாக தான் இருக்கிறது. அந்த மூளையை நாம தொழுகையிலே இறைவனுக்காக சஜிதா என்று சொல்லக்கூடிய ஒன்றின் மூலமாக இறைவனுக்கு அடிபணிய செய்கிறோம். அதுதான் தொழுகையினுடைய முக்கிய ஒரு அம்சமாக இருக்கிறது. உடம்புல இருக்கக்கூடிய எல்லா விதமான சக்தியும் மூளைக்கு தான் இருக்கிறது. ஆனா அந்த மூளை எங்க இருக்கிறது? இறைவா, இவ்வளவு பெரிய மூளையை கொடுத்த நீதான் மிக பெரியவன். நான் ஒண்ணுமே கிடையாது, எனக்கு எந்த ஆற்றலும் கிடையாது, எந்த அறிவும் கிடையாது, எந்த திறமையும் கிடையாது, நான் எதுவுமே கிடையாது. நான் உன்னை வணங்குகிறேன். சரி, வணங்குறதுக்கான அடிப்படை என்ன? என்னுடைய தலையை கொண்டு நான் உனக்கு கீழே வைக்கிறேன். தலையை வைக்கிறேன்னா என்ன அர்த்தம்? தலையில் இருக்கக்கூடிய பிரதானமான அந்த மூளை, நான் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் இருக்கிறதா இல்லையா? மனிதனிடத்திலே எதை எடுத்தாலும் நான், எல்லா மனிதர்களுக்கும் நான் என்று ஒன்று இருக்கிறது. நம்மன்னு ஒண்ணு இல்லைன்னா நம்ம அடையாளம் தெரியாம போயிடுவோம். நம்முடைய உடம்புக்கு நான் என்று சொல்லக்கூடிய ஒரு சிந்தனை இருக்கிறது. அந்த ஒரு மனிதனுடைய அந்த தன்மையை இறைவனுக்காக தொழுகையில கொண்டு சஜிதா செய்கிறோம். இதுதான் தொழுகையினுடைய முக்கிய அம்சமாக இருக்கிறது. இப்ப அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல நமக்கு ஒரு செய்தியை அழகான முறையிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். வானவர்கள் குறித்து அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அவர்கள் அல்லாஹ்விடத்திலே எந்த விதமான பெருமையும் அடிக்க மாட்டார்கள். வானவர்களுடைய முக்கியமான பண்பு என்ன? அல்லாஹ்விடத்திலே எந்த பெருமையும் அடிக்க மாட்டாங்க. பெருமை அடிப்பதற்கு நம்மளை விட அதிக தகுதி உடையது யாருன்னு கேட்டா வானவர்கள் தான். நம்ம என்னங்க, நம்ம என்ன பெரிய படைப்பா? அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், குதித்து எழக்கூடிய அந்த விந்து துளியில் இருந்துதான் இவன் வந்தான். இவனே வெறுக்கக்கூடிய ஒன்றுதான். பெரிய புனிதமான ஒரு பெரிய மெட்டீரியல்லாம் இவனுக்கு கிடையாது. பெரிய மெட்டீரியலான ஒரு படைப்பிலிருந்து வந்தவனா? தங்கத்தை கூட இப்ப நம்ம என்ன செய்யறோம்? விலை கொடுத்து வாங்குறோம். 100 கிராம் மில்லி கிராம் அப்படின்னு சொல்லி அதுக்கெல்லாம் 8000 10,000 விலை கொடுத்து வாங்குறோம். நாம எந்த மூலப்பொருளில் இருந்து வந்தோமோ அதற்கு ஏதாவது மதிப்பு இருக்கிறதா? அற்பமான ஒரு விஷயத்தில் இருந்துதான் மனிதன் வந்திருக்கிறான். நம்மளை விட அதிக தகுதி படைத்தவர்கள், அதிக பெருமை அடிக்க தகுதியானவர்கள் யாருன்னு கேட்டா வானவர்கள். நம்மளை விட அதிகமானவர்கள். ஏன்னு கேட்டால் நாம சாப்பிடுகிறோம், தூங்குகிறோம், மறதி இருக்கிறது, பலகீனம் இருக்கிறது, ஆசை இருக்கிறது. இதெல்லாம் வானவர்களுக்கு கிடையாது. அப்பேற்பட்ட வானவர்கள் இறைவனை துதிப்பதிலே, இறைவனுக்கு அடிமைத்தனம் செய்வதிலே அவர்கள் சோர்வடைய மாட்டார்கள், பெருமை அடைக்க மாட்டார்கள். அப்போ வானவர்களை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லும் போது அவனிடத்திலே இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் பெருமை அடிக்க மாட்டார்கள். அதே மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுறான் பாருங்க, அவர்கள் அல்லாஹ்வை துதித்து கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ்வினுடைய அடியார்கள் எப்படி அல்லாஹ்வை துதித்து கொண்டு இருப்பார்கள். அதே போல அல்லாஹ் சொல்கிறான், லஹு யஸ்ஜுதூன், அவர்கள் சஜிதா செய்து கொண்டிருப்பார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய அடியார்கள் சஜிதா செய்வார்கள், பெருமை அடிக்க மாட்டார்கள், அல்லாஹ்வை துதிப்பார்கள். அப்போ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிரதான உறுப்பாக இருக்கக்கூடிய அந்த மூளையை தொழுகை என்று ஒன்றின் மூலமாக அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்து நம்ம அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இதுதான் தொழுகை என்பது. அப்போ மறுமையினுடைய வாழ்க்கைக்கு, மறுமையினுடைய சந்திப்புக்காக நாம் தயாராகணும் சொன்னா நம்ம அடிமைத்தனத்தில் இருந்து விலகக்கூடாது. நம்ம எப்படி இருக்கிறோம்? தொழுகையில ஒரு ஆர்வம் வருகிறதா? தொழுகையினுடைய ஈடுபாடு என்பது, சஜிதா என்பது, அடிமைத்தனம் என்பது, அல்லாஹ்வை புகழ்வது என்பது, அல்லாஹ்வை போற்றுவது என்பது நமக்கு ஒரு பெரிய ஆர்வத்தை ஊட்டுகிறதா? நம்முடைய மனநிலை எப்படி வருகிறது? ஒரு சோர்விலே இருக்கிறது.
பள்ளிவாசல் வந்து தொழுவது சிரமமாக இருக்கிறது, தொழுகையில் கலந்து கொள்வது சிரமமாக இருக்கிறது, சஜிதா செய்வதில் கூட அதிக நேரம் நமக்கு எடுத்துக்கொள்வது என்பது எரிச்சலை ஊட்டுகிறது. கொஞ்ச நேரம் எடுத்துக்கிட்டா உலகமே அழிஞ்சிடுற மாதிரி, எல்லா செயல்பாடுகளும் அழிஞ்சிடுற மாதிரி, வியாபாரங்கள் ஒண்ணு இல்லாம போயிடுற மாதிரி நம்ம உள்ள அப்படி சொல்லுது. அவசரப்படுது, அவசரப்படுறோம். எதுல பொறுமையா இருக்கிறான்? ஒரு ஆளு உங்களுக்கு 1,00,000 ரூபாய் தரணும், அவர் சொல்றாரு 1,00,000 ஒரு மணி நேரம் காத்துட்டு இருக்க, இன்னைக்கு கிடைச்சிரும். 3 மாசம் 4 மாசம் கொடுத்த கடன் கிடைக்கல, ஆனா இன்னைக்கு அவர் வந்து கூப்பிடுறாரு, உங்களுக்கு கண்டிப்பா கொடுத்துட்றேன், ஆனா 1 மணி நேரம் வெயிட் பண்ணு சொன்னா 1 மணி நேரம் இல்லைங்க, 1.5 மணி நேரம் இங்க படுத்து விடுவாங்கிறான். அதில் அவனுக்கு பொறுமை இருக்கிறது. ஏன் என்று சொன்னால் அந்த பொருளாதாரத்தின் மீது அந்த மதிப்பு அவனுக்கு தெரிகிறது. 1,00,000 என்பது ஒரு மதிப்பான ஒரு விஷயம், அதனால நம்ம பொறுமையா இருக்கணும் சொல்லி அவனுக்கு புரிகிறது. ஆனால் இறைவனுடைய வணக்க வழிபாடுகள் விஷயத்தில் சஜிதா செய்வதில் நமக்கு ஒரு பொறுமை வருகிறதா? நிதானம் இருக்கிறதா? அப்போ மறுமைக்கான ஒரு தயாரிப்பை நாம் ஏற்பாடு செய்து கொண்டே இருக்கணும். அதுல போகிறதுல நமக்கு என்ன வரக்கூடாது? ஒரு சோர்வு எரிச்சல் வரக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர், அவங்க பள்ளிவாசல்ல இருக்கிறாங்க, ஒருத்தர் வர்றாரு, தொழுறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க சரியா தொழல, மறுபடியும் தொழுங்கிறாங்க. அப்போ மறுபடியும் அவங்க தொழுறாங்க, மறுபடியும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்க மறுபடியும் தொழுங்க. மறுபடியும் தொழுகிறார்கள். இப்படி 2 அல்லது 3 முறை நடக்கிறது. அப்புறம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அவரே கேட்கிறாரு, என்னன்னு, இதுக்கு மேல எனக்கு தொழுகையை பத்தி தெரியாது. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க தொழுகைக்கு சென்றால் நீங்க நிதானமாக சஜிதா செய்யுங்க, நிதானமாக ருக்குக்கு போங்க, ஒரு நிதானத்தை நீங்கள் கடைபிடிங்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அப்போ நம்ம வணக்க விஷயத்திலே நமக்கு ஒரு ஆர்வம் என்ன செய்யணும்? அதிகமான முறையில வரணும். அதே மாதிரி பாருங்க, மறுமைக்கான நம்முடைய தயாரிப்புகள் எப்படி இருக்கிறது என்று நீங்கள் கொஞ்சம் என்ன செய்யணும்? அப்படியே லேசா திரும்பி பார்க்கணும். மறுமையை அல்லாஹ்வை சந்திக்க இருக்கிறோம, தயாரிப்பு எப்படி இருக்குது? சில பேர் சொல்லுவாங்க, அவ்வளவுதாங்க, நல்லபடியா வாழ்க்கை போயிட்டு இருக்குது, கடமைகள்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமே அல்லாஹ்வை சந்திக்கிற வேலை தான், எப்ப கூட்டாலும் ரெடியா இருக்கிறேன், எப்ப கூட்டாலும் ரெடியா இருக்க. ஏன்? கடமைகள் முடிஞ்சிடுச்சுல, கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, பிள்ளைங்களுக்கு திருமணங்கள்லாம் முடிச்சு கொடுத்தாச்சு, அடுத்து கூப்பிட்டா போக ரெடியா இருக்கிறேன். அப்ப கூப்பிட்டா போக ரெடியா இருக்கிறேங்கிறது சரிதான். ஆனால் அங்கே ஒரு தயாரிப்பு இருக்கிறதா? தயாரிப்பு ரெடியா இருக்குதா? போனா அங்க நமக்கு சிவப்பு கம்பளம் வைத்து வரவேற்பார்களா? கிடையாது. தயாரிப்பு என்ன? எதை தயாரித்து வைத்திருக்கிறோம், அது முக்கியம் இல்லையா? அப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு மனநிலையின்பால் நம்ம வரணும். தயாரிப்பு எப்படி இருக்கிறது? இப்ப நீங்க நோன்பை எடுத்துக்கொள்ளுங்கள். நோன்பு விஷயத்துல கொஞ்சம் நீங்க சிந்தித்து பாருங்க. ஏற்கனவே நம்ம நோன்புலாம் கடந்திருக்கு. அடுத்து ஒரு 4-5 மாசத்துல நமக்கு நோன்பு வரும். இப்போ நடுத்தரமான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். அப்போ நம்ம ஏற்கனவே நம்ம நோன்பு முடிச்சோம் பாத்தீங்களா, அதை கூட நீங்க நினைச்சு பார்க்கலாம். இப்போ அது அடுத்த நோம்பினுடைய நெருக்கத்துல தான் நினைக்கணும்னு கிடையாது. சில பேர் நினைச்சுவாங்க, நோன்பு ரமலான் மாசம் வருதா, அதுக்கு 1 மாசத்துக்கு முன்னதான் நோன்பு பற்றிய எண்ணங்கள்லாம் வந்துடும். அதுக்கு தயாராகிடுவார். இப்பவே ஊருக்கு கிளம்புற மாதிரி, ஊருக்கு கிளம்பும் போது எப்படி ட்ரெஸ் எல்லாம் துவைக்க போடுறது, அயன் பண்ணி வைக்கிறது, டிக்கெட் எடுத்து வைக்கிறது, அப்பதான் பயணம் கரெக்டா இருக்குன்னு சொல்லி, அதே மாதிரி நோன்பு ரமலான் மாசம் வர்றதுக்கு முன்னால ஒரு சின்ன தயார் நிலை என்பது இருக்கிறது. ஆனால் மறுமைக்கான அல்லாஹ்வினுடைய சந்திப்பை எதிர்பார்க்கக்கூடிய நாம் அன்னைக்கு வரைக்கும் அந்த நோன்பை பற்றி சிந்திக்கக்கூடியவங்களா இருக்கக்கூடாது. இப்ப கூட நீங்க சிந்திக்கலாம். அன்னைக்கு இன்னைக்குமான நடு நிலையில் தான் நம்ம இருக்கிறோம். இப்ப யோசிச்சு பாருங்க, ஏற்கனவே உள்ள
நோன்பில் என்ன படிப்பினை எல்லாம் பெற்றோமோ அது இப்போது நம்ம இடத்திலே உயிரோட்டமாக இருக்கிறதா? நல்ல இறையச்சத்தோடு இருக்கிறோமா? நோம்புல பம்மி வந்தவன், ஒன்னும் தெரியாத மாதிரி இருந்தவன், அப்பாவி மாதிரி கஞ்சி குடிச்சவன், கண்கள் அப்படி ஒரு நியாயமான ஒரு இறையச்சத்தை வெளிப்படுத்தியது, காதுகள் வெளிப்படுத்தியது, உள்ளங்கள் வெளிப்படுத்தியது, மார்க்கத்தையே அதிகம் கேட்க வேண்டும், பேச வேண்டும் என்று நம்முடைய உள்ளம் தூண்டியது. அவ்வளவு ஆர்வம் இருந்துச்சுல்ல. ஒரு பெரிய நோன்பினுடைய ஒரு விஷயத்தை நம்ம எழுதணுமா இல்லையா, படிச்சோமா இல்லையா, அது இப்போது எப்படி இருக்கு நீங்க பார்க்கணும். உங்களுக்கு இன்வெர்டர், இப்போ நீங்க கரண்ட் போச்சுன்னு சொன்னா இன்வெர்டர் மாட்டுவாங்க. அப்போ சொல்லுவாரு அந்த எலக்ட்ரிஷியன் சொல்லுவாரு, என்னன்னு கேட்டா, அதுல தண்ணீர் நீங்க ஊத்தி வைங்க, நீங்க எந்த அளவுக்கு பயன்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு அது குறைஞ்சுக்கிட்டே வரும். இவர் 6 மாசம், சரி 6 மாசம் சரியா நான் ஊத்தல கவனிக்கலன்னா என்ன ஆகுங்க, இன்வெர்டர் சேதமாயிருமா, அப்ப நிறைய செலவாயிருமே, பார்த்து தண்ணி குறையுதான்னு பார்த்து ஊத்திடுவான். அப்ப அவனுக்கு விளங்குகிறது அது குறையும் போது குறைய விடாம பார்க்கணும்னு, அதுல விளங்குது. அப்படி குறைந்தால் நஷ்டம்னு விளங்குது. அதே மாதிரிதானே ரம்லானுடைய பயிற்சிங்கிறது, அந்த பயிற்சி என்பது அந்த நேரத்தில் எடுத்த பயிற்சியா, அது குறைந்ததா கூடியதா, நடுத்தரமான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறமே, மறுமையினுடைய தயாரிப்பு எப்படி இருக்கிறது, அது இன்னைக்கு அதே மாதிரியான இறையச்சை இல்லாட்டாலும் ஓரளவுக்காவது இருக்கிறதா என்று நம்ம சிந்திக்கணுமா இல்லையா? கொஞ்சம் யோசிக்கணும். அல்லாஹ்வினுடைய மார்க்கம் நமக்கு அப்படிதான் கற்றுத் தருகிறது. எக்ஸாம்ல ஒருத்தன் பரிசை எழுதுறான்னு வைங்களேன், எழுதும் போது என்ன செய்வான்னா, அதாவது படிக்கிற வரைக்கும் நல்லா படிப்பான், படிச்ச பிறகு எக்ஸாம் எழுதுவான், எழுதி முடிச்ச உடனே எப்பாடி நிம்மதியா இருக்கிறாமா, எல்லாம் எழுதியாச்சு பரீட்சை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்ப்பான், எல்லாத்தையும் மறந்துடுவான். அதே மாதிரியா நம்ம ரம்லான்ல எழுதின பரீட்சை என்பது அதை மறக்க வேண்டிய விஷயமா? ஒவ்வொரு நாளும் நம்முடைய உள்ளத்துல என்ன செய்யணும், அசை போட்டு பார்த்து கொண்டிருக்க வேண்டும். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல நமக்கு எப்படி கற்றுத் தருகிறான் தெரியுமா? உங்களுடைய இறைவனை நீங்கள் காலையிலும் மாலையிலும் நீங்கள் நினைக்க வேண்டும். அதே போல நீங்கள் எப்படி மாறிவிடக்கூடாது, வலா தகுன் மினல் காஃபிலின், நீங்கள் அல்லாஹ்வை மறந்தவர்களாக மாறிவிடக் கூடாது. காலையிலும் மாலையிலும் நீங்க அல்லாஹ்வை நினைங்க, அல்லாஹ்வை துதிங்க, அல்லாஹ்விடத்துல புகழுங்க, அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேளுங்க. கொஞ்சம் மறைக்கிறீங்க, கொஞ்சம் நினைக்கணும். நினைச்சுக்கிட்டே இருக்க முடியாது, வானவர்கள் கிடையாது. அப்ப கொஞ்சம் மறதி வரும், மறந்துகிட்டே இருக்கக்கூடாது. மறந்தா அவன் மண்ணு கல்லு, மறந்தா அவன் இறை நினைவுல இல்ல. அப்ப நினைச்சுக்கிட்டே இருக்க முடியுமா? அப்படியும் முடியாதுதான். அப்ப அல்லாஹ்வை அப்படி நினைக்கவும் செய்யணும், ஓரளவுக்கு நம்முடைய வேலைகளையும் பார்க்கணும். அதைத்தான் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், உங்களுடைய இறைவனை நீங்கள் காலையிலும் மாலையிலும் நீங்கள் நினைத்து கொண்டிருங்கள், அல்லாஹ்வை துதித்துக் கொண்டிருங்கள், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள். இதை நீங்க தேடும் போது நினைக்கும் போது புகழும் போதுதான் மறுமைக்கான இந்த தயாரிப்புல உங்களுக்கு எந்த விதமான குறையும் இல்லைன்னு அர்த்தம். இல்லைன்னா என்ன ஆகும், ஒரு இடம் வாங்கி போடுறீங்க, அந்த இடத்த நீங்க பார்க்கவே இல்லை, கண்டுகிடவே இல்லை, அது பாட்டுக்கு அந்த இடம் இருக்கிறது. கொஞ்ச காலம் கழிச்சு அந்த இடத்த போய் பாருங்க, என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா புல்லு முளையும், அதே மாதிரி மரம் செடி கொடி எல்லாம் வளர்ந்துரும். நீங்க உங்க இடம் எதுன்னு தேடணும். இது ஒரு பக்கம். ஒரு சாலர் இணைஞ்சன்னா உங்க இடத்துல பக்கத்துல இணைஞ்சிருவான். நீங்க 4 வருஷம் 5 வருஷம் உங்களுடைய இடத்த போய் நீங்க பாக்கலீங்கன்னா பக்கத்துல லேசா 1/2 அடி வந்துருவான். நீங்க இங்க உட்கார்ந்து உங்க இடத்தை பராமரிக்கவில்லை என்று சொன்னால் அவன் அங்க லேசா உள்ள வந்துருவான். அப்ப இவன் 2 வருஷம் 5 வருஷம் கழிச்சு ஏன் இடம் சர்வேரை கூட்டு என்ன செய்யறது, அளந்து கிடந்து பார்த்து சரி பண்றது. நம்ம உள்ளமும் அப்படித்தானே. நீங்க அப்படியே விட்டுட்டீங்கன்னா என்ன ஆகும், ஒழுங்குபடுத்தல, சரிபடுத்தல, இறை அச்சத்தை மேன்மைப்படுத்தல,
அல்லாஹ்வுடைய நினைவுகள்ல எந்த அக்கறையும் இல்லை. நோம்புல அப்படி ஃப்ரெஷ்ஷா வந்துகிட்டு மறுபடியும் நான் நோன்பு வைக்க போறேன்னு அந்த இடைப்பட்ட காலங்களில் உங்களுடைய இறைச்சத்தினுடைய நிலைப்பாடு என்ன? யோசிச்சு பாருங்க. அப்ப மறுமைக்கான தயாரிப்பு என்பது நமக்கு அதிகமாகிக் கொண்டே போக வேண்டும். இன்னைக்கெல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மறுமையினுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய அளவிலே நமக்கு ஒரு கேள்விக்குறியாக ஆக்குறது என்ன தெரியுமா? நம்முடைய நேரம்தான். நாம் அந்த நேரத்தை செலவு செய்யறோம் பாருங்க, அதுதான் இன்னைக்கு பெரிய பிரச்சனையா இருக்கிறது. இன்னைக்கு நம்ம எப்படி பேசிக்கொண்டிருக்கிறோம்? நேரம் போறதே தெரியலங்கிறோம் ஒண்ணு, காலம் எப்படி வேகமா போயிட்டு இருக்குங்கிறோம் ரெண்டு, அடுத்து என்ன செய்யறோம்? என்ன ஓட்டமா ஓடுதுங்கிறோம். யாராவது இப்படி சொல்றாங்களா? என்னன்னு, நாள் ஏன் இவ்வளவு ஸ்லோவா போகுது அப்படி யாராவது சொல்றாங்களா? பாருங்க, ஏன் இவ்வளவு வேகமா போகுதுங்கிறாங்க. அல்லாஹ் இந்த உலகத்தை படைக்கும் போது 24 மணி நேரத்தை தான் படைச்சான். இப்ப 23 22 ஆகிட்டானா? 20 ஆகிட்டானா? இல்ல. இப்ப ஏன் வேகமா போகுது? அன்னைக்கு அப்படித்தானே சுத்துச்சு. இன்னைக்கு ஏன் வேகமா போகுது? இன்னைக்கு வேகமா சுத்துதா? நாளினுடைய வேகம் அதிகரித்திருக்கிறதா? இல்ல. நம்ம செயல்பாடுகளை திங்கக்கூடிய கிருமிகளினுடைய வேகம் அதிகரித்துள்ளது. ஒரு காலகட்டத்திலே உங்களுடைய நேரங்களை சாப்பிடக்கூடிய ஒரு உபரியான விஷயங்கள் எதுவும் கிடையாது, கம்மி. அதனால உங்களுக்கு நேரம் போகல. ஊர்ல திண்ணையில உட்கார்ந்துருப்பாங்க, திண்ணையில உட்கார்ந்துக்கிட்டு நேரம் போகல. அதனாலதான் திண்ணையை கட்டி வச்சிருப்பாங்க. ஊர்ல பாத்தீங்கன்னா வீடுகளுக்கு முன்னால ஒரு சின்னதா திண்டு மாதிரி இருக்கும். ஏன் கட்டி வைத்தான்? சென்னையில கட்டுவாங்களா? அந்த திண்ணையிலேயே 10 கடையை கட்டிடுவான் சென்னையில. ஊர்ல அந்த காலத்துல நினைச்சுவான், வெளியில திண்ணையை கட்டி வைத்து அதுல ஒரு 3 மத்தியானம் 2 மணி உட்கார்ந்தா 8 மணி வரைக்கும் ஊர்ல வந்த கதை போன கதை எல்லாம் சொல்லி கிள்ளி போனாதான் நேரம் போகும். அப்ப நேரம் போவதற்கு நீங்கள் தெருவீதிக்கு வர வேண்டும், திண்ணைக்கு வர வேண்டும். இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு உள்ள காலகட்டம் எப்படி இருக்கு தெரியுமா? உங்களை தேடி நேரத்தை சாப்பிடுகிறது. குட்டு குட்டு அப்படிங்குது. இந்த கொடுத்துடுறேன், மொபைல் மூலமா கொடுத்துடுறேன். மொபைலை எடுக்கிறான், எடுக்கும் போது மணி 2, வைக்கும் போது மணி அடுத்த நாள் மணி 2. இவனுக்கு எப்படி நேரம் பத்தும்? நேரம் எப்படி சாப்பிடப்படுகிறது என்று உங்களுக்கு விளங்குகிறதா? சமய போய் கொண்டிருக்கிறது. அப்ப இறை நினைவுகள் என்பது எப்படி நமக்கு, நம்ம எப்படி அதை ஒரு சரி செய்ய முடியும்? அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான் பாருங்க, காலத்தின் மீது சத்தியமாக, வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாகங்கிறான் அல்லாஹ். அப்ப காலத்தை தான் அல்லாஹ் சத்தியம் பண்றான். எப்படி சொல்றான்? இன்னல் இன்சான லஃபி ஹுஸ்ர், மனித நஷ்டத்தில் இருக்கிறான். நஷ்டத்துல தான் இருக்கிறான். பெரிய லாபவாதி நினைக்கிறான். நான் ரொம்ப லாபத்துல இருக்கிறேன். நம்ம நஷ்டம்னு எதை தெரியுமா சொல்லுவோம்? வியாபாரத்தை மட்டும்தான். வேற எதையுமே இவன் நஷ்டம் சொல்லவே மாட்டாங்க. வேற எதையாவது நீங்க நஷ்டம் சொல்ற மாதிரி நம்முடைய பேச்சு வழக்குல நீங்க கேட்டி பார்த்திருக்கீங்களா? கிடையாது. எதையுமே சொல்றது கிடையாது. வியாபாரத்துல மட்டும், வியாபாரத்துல கூட லாபத்தில் நஷ்டம் வந்தா கூட அவனுக்கு தூக்கம் வராது. ஒரு குறிப்பிட்ட லாபம் சம்பாதிச்சுக்கிட்டே இருப்பான். அடுத்து ஒரு 2 மாசத்துக்கு அவன் எதிர்பார்த்த லாபம் வரலன்னு வைங்க, அது அவனுக்கு நஷ்டம். நஷ்டம்னா ஒட்டுமொத்த கடையே நஷ்டம்லாம் கிடையாது. வியாபாரத்தில் கூட அவனுக்கு எப்படி வந்துடக்கூடாது? அவன் எப்பவுமே பல்கா சம்பாதிச்சான் பாருங்க, அந்த லாபம் இல்லாம போயிடக்கூடாது, நஷ்டங்க அப்படின்பா. ஆனா அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான்? வியாபார நஷ்டம் இல்லப்பா, காலம்தான் நஷ்டம். காலத்தை உங்களுக்கு மீட்க முடியுமா? போனது வருமா? இளமை வருமா? இளமையான காலம் போச்சு, அது வருமா? நேற்று உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உழைப்பதற்கான வாய்ப்புக்குரிய காலங்கள் இப்போது வருமா? அப்ப முதுமை வர்றதுக்கு முன்னாலேயே இளமையை பயன்படுத்து, ஓய்வு வர்றதுக்கு முன்னாலேயே நீ இருக்கிறத பயன்படுத்து. ஒரு பணம் இருக்குன்னு வைங்களேன், பணம் இருக்கும் போது பணம் இல்லாத காலம் வர்றதுக்கு முன்னாலேயே பணத்தை சேர்க்கணும். அதுதான் புத்திசாலி. பணம் வந்துச்சுன்னு தண்ணி மாதிரி இறைச்சிக்கிட்டே இருக்கிறான்னு வைங்க,
சில பேர் சொல்லுவாங்க, ஒரு நேரத்துல என்னமா நான் சம்பாதிச்சேன் தெரியுமா, இப்ப என்னப்பா ஆன, இப்ப கையில நிக்கல, இப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. ஆனா ஒரு நேரத்துல என்ன சுத்தி எத்தனை பேர் இருப்பாங்க தெரியுமா, அதை விட இப்ப எப்படி இருக்க, இப்போ எனக்கு ஆளு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறது. அப்ப ஒரு நேரத்துல உங்ககிட்ட நிறைய வரும்போது நீ கவனமா இருக்க வேண்டாமா? அதே மாதிரி தானே ஒரு பணமாவது வந்துடும், காலம் வருமா, சென்ற நேரங்கள் வருமா, வராதுங்க. அப்ப நம்மை சென்று விட்ட காலங்கள் எதுவும் நம்மிடத்திலே வராத போது நாம எப்படி நடக்க வேண்டும்? நமக்கு காலமே இல்லை. அல்லாவை சந்திக்கக்கூடிய நாள் என்பதுதான் நம்ம முன்னால நின்று கொண்டு இருக்கிறது. ஒரு ஆளை தண்ணியில போட்டோன்னு வைங்க, தண்ணீர் அப்படி மேல ஏறிக்கிட்டே வருது, இடுப்பளவு, அதே மாதிரி இந்த மாதிரி தோல் அளவு, கழுத்தளவு வருதுன்னு வைங்க. அப்ப அவர் என்ன செய்வாரு, தண்ணி ஏறிக்கிட்டே வருதுன்னா கவனமா இருக்கணும். அதே மாதிரிதான் வயசு ஏறுதுன்னா என்ன அர்த்தம், ஏறுதுன்னா அர்த்தம் என்ன, தண்ணி ஏறிக்கிட்டே வருது உன் கழுத்து வரைக்கும், நீ முங்கிக்கிட்டே போற, இன்னும் தண்ணி மேல வந்துடுச்சுன்னா, இன்னும் காலை மேல வந்துடுச்சுன்னா, இன்னும் வயசு ஆயிடுச்சுன்னா மவுத்து அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அடுத்து 2 நாள் டைம் கொடுங்க, 3 நாள் டைம் கொடுக்கல, பேச்சுக்கு இடமில்லை. அப்ப நம்ம காலங்களையும் சரியா பயன்படுத்தணும். அப்ப மறுமை தயாரிப்பு என்பது நமக்கு மிக முக்கியமான ஒரு தயாரிப்பாக இருக்கிறது. அதற்கான தயாரிப்புகளை நல்ல நிலையிலே தயாரிக்கக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் என கூறி என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அன்பான சகோதரர்களே, நம்ம மறுமை நாள் தயாரிப்பு, அந்த நாளினுடைய சந்திப்புக்கான தயாரிப்பில் விசாரணை நாளை பற்றிய ஒரு பயமும் நமக்கு இருக்க வேண்டும். ஏன்னா விசாரணையை பொறுத்த மட்டில் ஒரு மேம்போப்புல நம்ம இருக்கக்கூடாது. அது அல்லாஹ் நமக்கு வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு சொல்லி தர்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, யார் விசாரணை செய்யப்படுவாரோ அவர் நரகத்திற்கு சென்று விடுவார். இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, அப்ப விசாரணைங்கிறது லேசா விசாரிக்கப்படுவார்கள்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான குர்ஆன்ல, அப்படின்னா லேசான விசாரணை உள்ளவங்களுக்கு நரகம் இல்லை தானே அப்படின்னு சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, துருவி துருவி விசாரிக்கப்படக்கூடியவர். துருவி துருவி அல்லாஹ் ஒரு விசாரணையை வச்சுட்டான்னா நரகம் தான். அதே மாதிரி விசாரணை நாளிலே அல்லாஹ் நீங்கள் உள்ளத்தில் உள்ளதையும் அறிவான், நீங்கள் வெளிப்படுத்தியதையும் அறிவான். அதாவது வெளியில உள்ள செயல்பாடு மட்டும் இல்லை, உள்ள நினைக்கிறதையும் அல்லாஹ் அறிவான். அப்பேற்பட்டவன். ஆனா அல்லாஹ் தான் நாடியவர்களை மன்னிப்பான், நாடியவர்களை தண்டிப்பான் விசாரணை நாள்ல. அப்பேற்பட்ட விசாரணை நாளை சந்திக்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம். எனவே அதற்காக தயார் நிலையில் நிற்கக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் என கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.